இப்போ நீங்க இப்போ ஒரு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கரே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அவருக்கு மருத்துவத்தில எல்லா நிபுணத்துவமும் தெரியும் என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. அடிப்படை தெரியும் அவருக்கு. அதேபோல திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் இதை கற்றுக்கொள்வதற்கான முனைப்பில் ஈடுபட வேண்டும். உன்னோட துறையிலேயே வேறு ஒரு மாவட்டத்தில எந்த விஷயம் நடந்தாலும் நான் அதில தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க பட்டும் படாமல் இருக்கிறீர்கள் என்றால், நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இன்னும் எம்எல்ஏவா இருந்து மாறவே இல்ல. திருப்பி சைதாப்பேட்டை தொகுதியிலேயே மருத்துவமனையை திறக்கிற வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு, தெரியுதா? ஏற்கனவே ஒரு கிங்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இங்க கிங் இன்ஸ்டியூட் ஒரு மருத்துவமனை கிடைச்சு, அதே இடத்துல போயிட்டு குழந்தைகளுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. ஒரு எம்எல்ஏ தான் இப்படி சிந்திப்பார் இல்லையா? என் தொகுதிக்கு இது வேணும், என் தொகுதிக்கு இது வேணும். தமிழ்நாட்டில் எங்க கட்டினாலும் உனக்கு தானே பெருமை, நீ தானே மந்திரி. ஆனா ஒரு புத்தி எப்படி வேலை செய்யுது தெரியுதா? இதனால் தான் எடப்பாடி திருப்பி சொல்றாரு, எங்க ஆட்சி காலத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் வந்து என்ன பண்ணீங்க நீங்க? நண்பர் ஒருவரோட தாயார் இந்த இதய நோய்க்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறைஞ்சது 3 மாதம் ஆகுன்றாங்களாம் ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு. சார் இல்லை சார் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்ன போய் ப்ரைவேட்டில் பார்த்துக்குப்பா. ப்ரைவேட்டில் அந்த அரசு தரக்கூடிய அந்த மருத்துவ காப்பீடு 2 லட்ச ரூபாய் என்னமோ தான் மேக்ஸிமம் அலௌடு. குறைஞ்சது 5 லட்ச ரூபா ஆகும். வெளியில் நீங்கள் தனியார் மருத்துவமனையில் ரொம்ப மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா ஆகும்.